கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ மக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் அற்புதமான ஆசீர்வாதங்களையும் கூறுகிறோம். Praise the Lord. ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். Amen. இதை முழு மனதோடு நான் விசுவாசிக்கிறேங்க. சங்கீதத்தை விசுவாசிக்கிறியா? ரொம்ப விசுவாசிக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இன்றைக்கும் இது செயல்படக்கூடிய சக்தியை உடையதா இருக்கிறது. என்றைக்கும் செயல்படக்கூடிய சக்தி உடையதா இருக்கிறது. Amen. கர்த்தர் இருக்கிற வரைக்கும் அவரோட வார்த்தைக்கும் வல்லம் இருக்கு. கர்த்தர் இல்லாமல் போனாதான் அவருடைய வார்த்தை இல்லாமல் போகும். அதற்கு வாய்ப்பே கிடையாது. வானமும் ஒளிந்தாலும் கர்த்தர் ஒளிய மாட்டார், ஒரு வார்த்தை ஒழியாது. Amen. ஆகவே விசுவாசிப்போம், செபிப்போம், சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. சூழ்நிலைகள் பாருங்க, நிறைய பார்க்குறோம்ல, சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நம்மை வழி நடத்துறாரு. Amen. சில நேரத்தில் நம்ம எடுக்கிற காரியங்கள் அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கும். ஆனால் செபத்தில் வைங்க, அது அற்புதமாக நமக்கு உதவி செய்வார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ உண்மையாக ஜெபிக்க போகிறோம், சோர்வோடு பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்ம கற்பித்து ஜெபத்தை செய்ய போகிறோம். சும்மா ஏதோ அன்னைக்கு சொல்கிறோம் அப்படி இல்லை, உண்மையாய் சொல்லி பாருங்க, பலன் செய்யும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம் வாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறேன். கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின மகா பெரிய இரக்கத்திற்காகவும் கர்த்தாவே கிருபைக்காமுக்கு நன்றி. ஆண்டவரே, விலையேற பெற்ற உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக நீதிமான்களாக மாற்றினீரே எங்களை. உமக்கு நன்றி அப்பா பிதாவே, நன்றி. கர்த்தாவே, நம்முடைய ஆவியை கொண்டு எங்களை நிரப்பியிருக்கிறதே நமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நம்முடைய பிரசனத்தினால அந்த ஜெப கொடுகையை நிரப்புவீராக. கர்த்தாவே, இந்த ஜெப கொடுகை உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். கர்த்தாவே, நீர் என்னெல்லாம் இந்த ஜெப கொடுகை நிமித்தம் என்னெல்லாம் செய்ய நீங்க விரும்புகிறீர்கள், நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எடுத்து எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய சித்தத்திற்கு நேராக எங்களை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய வழிநடத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர் மக்களே. சங்கீதம் 112 தினைக்கும் தியானம் பண்ணுங்க. இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷம் இந்த 3வது வசனத்தில் நான் நேரம் செலவு பண்ணுகிறது நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன். 9வது வசனத்தையும் நடுவில் கொஞ்சம் பார்த்தோம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறேன். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வாழ வைக்கிறவர், நன்மைகளை செய்கிறவர். நேற்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கும் தாழ்மைக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம். அப்போ ஐஸ்வர்ய வாழ்க்கையில வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயமும் தாழ்மையும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்போ ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். தாழ்மையாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறோமா? ஏனென்றால் வேதம் நமக்கு கண்டிக்கிறது, உணர்த்துகிறது. கர்த்தர் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு.
அப்படின்ற ஆவல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சில இடத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயமும் தாழ்மையும் இருந்துக்கணும். அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன பண்ணி விட்டுரும், ஆசுவாதத்தை எடுத்து விட்டுரும். பாருங்க, இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை சங்கீதம் 106 காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106:24. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார். பார்த்தீங்களா? 24 பார்க்கிறோம். They despise the pleasant land. சொல்ல pleasant land. Pleasant land. They believed not his word. Then they spurned and despised the pleasant and desirable land Canaan. They believed not his word, neither trusting and relying on nor holding to it. பாருங்க, சொல்லுங்க, holding to it. Holding to it. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணார். கர்த்தர் சொன்னது அவருடைய வாக்குத்தத்தம். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நீ சுதந்தரிப்பன்னு அவர் சொன்னார். சொல்லும் போது we need to hold on to it. ஹோல்டர் பாத்தீங்களா? பல்பு ஹோல்டர்ல போட்டு பல்பு எங்க நிக்குது? ஹோல்டர்ல இருக்கு. ஹோல்டர் என்ன பண்ணுது? பிடிச்சிருக்கு. விட்டுருச்சுன்னா என்ன பண்ணிடும்? பல்பு கீழே விட்டு உடஞ்சிடும். அப்போ we need to hold on. பிடித்துக்கொள்ளணும், வார்த்தையை பிடித்துக்கொள்ளணும். என்ன பண்ணாங்க? ஹோல்ட் ஆன் பண்ணாம நல்ல தேசத்தை விட்டானுங்க, கோட்டை விட்டானுங்க. கோட்டையை விட்டாங்க. அர்த்தம் தெரியுமா? கொட்டாய் விட்டது இல்லைங்க, கோட்டை ஃபோர்ட்டை விட்டான். அப்போ இவங்க எதை விட்டானுங்க? அவிசுவாசத்தினால விசுவாசியாமல் they were not into holding on to the word. They didn't hold the word, they despised it. புறக்கணித்தானுங்க. வேணான்னு விட்டு எதை விட்டானுங்களா? இச்சிக்கப்படத்தக்க தேசம், அழகான தேசத்தை என்ன பண்ணானுங்க? அசட்டை பண்ணினார். பாருங்க, விரும்பப்பட தேசம் கூட போடல, இச்சிக்கப்படத்தக்க தேசம்னா எல்லா விதத்திலும் அது ஒருத்தனை பிடிச்சி இழுத்து மெய்மறக்க செய்து மயக்குகிற ஒரு இடத்தையே இவனுக்கு என்ன பண்ணானுங்க? செய்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். பாத்தீங்களா? ஒரு வீட்டுல என்ன சத்தம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இதுதான் கூடாரம். நீங்க நம்ம இருக்கிற வீடு தான் நம்முடைய கூடாரம். அப்போ but murmured in their tents and hearkened not unto the voice of the Lord. பாருங்க, மர்மர் பண்றது ரொம்ப தப்பு, முறுமுறுக்கிறது ரொம்ப தப்பு. மாத்திக்கணும் எல்லாத்தையும். நம்ம ஒவ்வொரு நாள் சேர்த்து நம்ம சூழ்நிலை நேரத்தில் ஏதாவது பேச ஆரம்பிச்சோம். இதை அப்போ பண்ணியிருந்துருக்கலாம், இதை இப்போ பண்ணியிருந்துருக்கலாம், இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்குன்னு போச்சு ஆச்சு, என்ன ஆயிரும்? கர்த்தர் அங்கே செயல்பட மாட்டார். இவர்கள் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை எப்படி இழந்தாங்க? முறுமுறுத்தை இழந்தாங்க. வார்த்தையை விசுவாசிக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வார்த்தையை விசுவாசிக்கல. அதனாலதான் முறுமுறுப்பு. வார்த்தையை விசுவாசித்தான் முறுமுறுப்பு வராது. வார்த்தையை விசுவாசிக்காதனாலதான் முறுமுறுக்கிறான். அப்ப வார்த்தையை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? அறிக்கை பண்ணுவான். அப்படியே சொல்றது அப்படியே பாசிட்டிவா மாற்றி பாருங்க பார்ப்போம். அவருடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணவில்லை. கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்து தங்கள் கூடாரங்களில் கெம்பீரித்தார்கள், அறிக்கை செய்தார்கள். இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே வாழ்ந்து அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியாமல், அவர்கள் பற்பல தேசங்களில் சிதறடிக்கப்படாமல் கர்த்தர் உதவியாய் கையை நீட்டினார். இதுதான் நடந்திருந்திருக்கணும். அப்போ விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தலையில நடந்திருக்கும். விசுவாசிக்காதனாலதான் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. பற்பல பாஷைக்காரர்கள் மத்தியில் சிதறடிக்க போனாங்க. கர்த்தருடைய கையை எடுத்தார். கர்த்தர் விரோதமா எடுத்தார். என்ன போட்டிருக்கு பாருங்க, அவள் விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார்னு போட்டிருக்கு. எடுத்தாருன்னா அங்க கிட்ட எடுத்துல அடிக்கிறது போடுறது எடுத்தாராம். Therefore he lifted up his hand. சத்தியம் பண்ற மாதிரி எடுத்தாராம். போட்டு அழிப்பண்டான்னு as
taking an oath against them, சத்திய பிரமாணம் செய்யறது போல, and you would cause them to fall in the wilderness. அதான் பிரச்சனை. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தை நன்மையை புசிப்பீர்கள், மாற்றம் என்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தர் சொல்றாரா, பாலும் தேனும் ஒரு தேசம் செழிப்பு உன்னோடது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னா என்ன பண்ணணும்? தாழ்மையா கேட்கணும், கேட்டு ஆமென் சொல்லி பெற்றுக்கணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம், அதுதான் தாழ்மை. அதுக்கு வருகிற பலன் தான் நீதிமொழிகள் 22:4, ஐஸ்வர்யம் கனம் மகிமை, ஐஸ்வர்யம் மகிமை மகிமை ஜீவன். ஜீவன். இது நம்மளுக்கு அங்கேதான் ஒரு திரும்பி திரும்பி ஞாபகப்படுது இந்த வார்த்தையை. கர்த்தருக்கு இது காட்டும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவன் எப்படி இழந்தான், இன்னொருத்தனுடைய அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அழிவு நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை தரணும். விசுவாசிக்காம முறுமுறுத்து தன்னுடைய கூடாரத்துல இச்சிக்கப்படத்தக்க அசெட்டப் பண்ணி எது அசெட்டப் பண்ணா? கர்த்தருடைய வார்த்தையை அசெட்டப் பண்ணா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும், ஹோல்ட் ஆன் பண்ணணும். அது ஹோல்ட் ஆன் பண்ணாம விடுறதுதான் அசெட்டப் பண்றது. நான் முடிவு பண்ணிட்டேன், ஒய்ஃப் முடிவு பண்ணிருங்க, பார்த்து கொண்டு ஒவ்வொரு முடிவு பண்ணுங்க, தீர்மானித்துங்க. நாங்கள் விசுவாசிப்போம், அசட்டை பண்ண மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அட் எனி காஸ்ட், எந்த சூழ்நிலையும் நான் முறுமுறுக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தீர்களா? எடுத்துட்டீங்களாப்பா? எடுத்தோம். கர்த்தர் கூட இருக்கார். வாழப்பா, ஜெபம் பண்ணலாமா? பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். வார்த்தையின் மூலமா நீ எங்களோட பேசுற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்கள் அவிசுவாசத்துல கர்த்தாவே வார்த்தை, உங்க வார்த்தையை விசுவாசிக்காம, வானத்தை பூமி உண்டாகிற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காம இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டப் பண்ணி கூடாரங்களில் முறுமுறுத்து வனாந்தரத்தில் அழிந்தார்கள். கர்த்தாவே, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். மாறாக உங்க வார்த்தையை விசுவாசித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தேசத்தை, பிரியமாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கைய, எதிர்காலத்தை, நீர் வைத்திருக்கிற எல்லா சகல நன்மைகளையும் பிரியமாய் இச்சிக்கப்படத்தக்க ஒவ்வொன்றையும் வா வா என்று அழைத்து சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு கல்வாரியில சிலுவையில் நீர்களுக்காய் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால் எங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும், சுகம், செல்வம், ஐஸ்வர்யம், பாவமன்னிப்பாகிய மீட்பு, ஜீவன், சமாதானம், ஷலோம் எல்லாவற்றையும் நாங்கள் சோதரித்துக் கொள்கிறோம். அபிரகாமின் ஆசீர்வாதம், நிச்சயிக்கப்படத்தக்க அபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் முறுமுறுக்க மாட்டோம். விசுவாச அறிக்கையை மட்டுமே செய்வோம். எங்கள் கூடாரங்களில் சண்டையின் சத்தம் இருக்காது, எங்கள் கூடாரத்தில் முறுமுறுப்பின் சத்தம் இருக்காது, எங்கள் கூடாரத்தில் கூச்சலின் சத்தம் இருக்காது. எங்கள் கூடார, எங்கள் வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். ரட்சிப்பின் மூலமாய் வந்த பலாபலன்களை அறிக்கை எடுக்கிற சத்தம் மட்டுமே உண்டாகும். உதவி செய்ய பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் நீதியால் சிறப்பட்டிருப்போம், புறமைக்கு தூரமாகும், பயம் இல்லாத இருப்போம், திகிலுக்கு தூரமாகும். அதை எங்களை அணுகுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழட்டும், வியாதியில் இருக்கிறவர்கள் சுகம் அடையட்டும், தரித்திர கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையட்டும், கடன் அகன்று போகட்டும், நினைக்கிற காரியங்கள், செபிக்கிற காரியங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் நடக்கட்டும். நாங்கள் அந்த ரங்கத்தில் செபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் தருவீராக. உமக்கே சதா காலம் துதி கனமை உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம். அவரோட அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராண அழிவுகளை கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிச்சு நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழகு சமானமான வயது திரும்ப வாழ வைத்துக்கொள்ளாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே கர்த்தரை பிரஸ்தாம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். Love you so much people. From the bottom of our hearts, மனதின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க நல்லா இருக்கணும் நாங்கள் விரும்பி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தர் பெரிய பெரிய நன்மைகளை செய்வாராக. நான் என் மனைவி உண்மையாக சொல்லுகிறோம், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதற்காக தொடர்ந்து செய்கிறோம். அதனால் தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய யோசனைகள் வரும்போதும் ஒரே ஒரு விஷயம் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது, மக்கள் வாழணும். மக்கள் வாழும்போது தேவ ராஜ்யம்
அற்புதமாய் விஸ்தாரப்படும், ஆமென். அற்புதமாய் தேவ நாமம் மகிமைப்படும், ஆமென். பலர் ரட்சிக்கப்படுவார்கள். அதனால சொல்றேன், நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல வைத்துக் கொள்ளுங்க, உங்க ஃபேஸ்புக்கில் அதை ஷேர் பண்ணுங்க, உங்க இன்ஸ்டால அதை ஷேர் பண்ணுங்க, யூடியூப்ல வருகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல மற்றவர்களுக்கு யாருக்காவது ஆண்டவர் சொல்லணும் போடுங்க. ரொம்ப பெரிய பெரிய நன்மைகளை காண்பீர்கள். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், லவ் யூ ஸோ மச். மீண்டும் நாளை அற்புதமான மற்ற வேத சத்தியங்களோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிருத்வி. And Sangeeta. God bless you people. Love you so much.